أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு தர்க்க நிகழ்ச்சியை ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். அதிலே நல்ல தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதால் தங்களுக்கு மத்தியிலே அதை சொல்வது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அதை பற்றி நான் பேச வருகின்றேன். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு தடவை யூத கூட்டம் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்தது. அவர்களுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கின்றார், அன்தல்லதி தஸஅமு அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மனிதரா என்பதாக கேட்கின்றார். வ அன்னகல்லதி யூஹா இலைக்க கமா ஊஹிய இலா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டது போல உங்களுக்கும் வகை அறிவிக்கப்படுகின்றது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அந்த மனிதர் தானா நீங்கள் என்பதாக கேட்கின்றார். ஃபசகத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சும்மா கால, பின்பு அவர் கேட்கின்றார், மன் அன்த, நீங்கள் யார் என்பதாக. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சையது உல்தி ஆதம, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் தலைவனாக இருக்கின்றேன். வான ஹாத்தமுன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையிடப்பட்ட இறுதி தூதராக நான் இருக்கின்றேன். இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தலைவனாக இருக்கின்றேன். வ ரசூல் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் ரசூலாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலாவுடைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தாலா எப்படி ரப்பாக இருக்கின்றானோ அதே போன்று அந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் இந்த இரண்டு தரப்புக்கு மத்தியிலே கேள்வி பதில்கள் ஆரம்பமாகின்றது. அந்த யூத தலைவர் கேட்கின்றார், நீங்கள் நபி என்று சொன்னீர்களே, இலாமன், இலல் அரபி அவ் இலல் அஜமி அம் இலைனா, நீங்கள் நபி என்பது அரபு தேசத்திற்கு மாத்திரமா, அல்லது அந்நிய மொழி பேசுகின்ற அந்நிய வெளிநாடுகளுக்கும் உள்ள மக்களுக்குமா, அல்லது எங்களுக்குமா என்பதாக, யாருக்கு நீங்கள் நபி என்பதாக அவர் கேட்கின்றார். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, இந்த சம்பாஷணை நடைபெற்ற போது அல்லாஹ் தஆலா அவர் திருமறை வசனத்தை இறக்குகின்றார். அந்த வசனத்திலே இப்படி கூறப்படுகின்றது, குல் யா ஐயுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நபியே அந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குரிய நபி அல்ல, எல்லா மக்களுக்கும் பொதுவான இறை தூதராக நான் இருக்கின்றேன் என்று ஒரு மனிதர் தவறாமல் அனைத்து மனிதர்களுக்கும் நான் ரசூலாக இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமறை வசனத்தை அப்பொழுது இறக்குகின்றார். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய போது அப்பொழுது அந்த யூத கூட்டத்தினுடைய தலைவர், அவர்களுடைய வேதத்தை எல்லாம் கரைத்து குடித்தவர்,
அவர் கேட்கின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்திலே 10 கேள்விகளை கேட்கப் போகின்றேன். அந்த 10 கேள்விக்குரிய பதில்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ரகசியமான செய்திகளாகும். அந்த அல்லாஹ்வுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட சம்பாஷணையிலே இருக்கின்ற அந்த 10 விஷயங்களை வேறு யாரும் அறிந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த நபியுடைய அடையாளமாக நான் இந்த கேள்விகளை கேட்கப் போகின்றேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தெரிந்திருக்கும் என்பதாக சொல்லி அவர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார். அக்பிர்னி யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கலிமாத்தி இஹ்தாரஹுன்னல்லாஹு லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். ஹீன பனல் பைத்த, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய போது அந்த கட்டுமானம் நடைபெற்ற நேரத்திலே சில வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அந்த வார்த்தைகள் எது என்பதாக அந்த யூத தலைவர் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ், அல்ஹம்துலில்லாஹ், இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹ், மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஸ்பீஹ், நான்காவது அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹ். இந்த 4 தஸ்பீஹையும் ஓதிக்கொண்டேதான் அந்த காபத்துல்லாவுடைய கட்டடப்பணி நடைபெற்றது. எந்த மனிதர் தனது இல்லத்தை சிறப்பான முறையிலே கட்ட நாடுகின்றாரோ அல்லது தனது காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று நாடுகின்றாரோ அவர் இந்த 4 கலிமாக்களையும் ஓதிக்கொண்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர் தனது லட்சியத்திலே வெற்றி பெற்றவராக ஆகின்றார். ஏனென்றால் புனிதமான அல்லாஹ்வுடைய இல்லமே இந்த தஸ்பீஹ்களை கொண்டுதான் கட்டப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு பதிலாக தருகின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.